ஆடி மாதம் பூர நட்சத்திரம். இது யாரோட நட்சத்திரம்? ஆண்டாளுடைய நட்சத்திரம். சூடி கொடுத்த சுடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்மளாம தான் கனவு காண்றோம். கனவுல என்ன வருது? பென்ஸ் காரும் பங்களாவும் நகையும், இன்னைக்கு தங்கம் விலை கிடுகிடுன்னு இறங்கிது ஏறியது இப்படிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது இல்லாம இல்லை நம்ம என்ன தாட் ப்ராசஸ்ல இருக்கு? சதா சர்வ காலமும் கண்ணனையே நினைச்சுண்டு கண்ணனுக்காகவே அவதாரம் எடுத்து கண்ணனாகவே வாழ்ந்து கண்ணனாகவே இருந்து வணங்கிய ஒரு பெண்மைக்குள்ளே ஒரு சிகரம் அப்படின்னு சொல்றச்சு ஆண்டாள சொல்றோம். அதனால்தான் ஆழ்வார்கள்லேயே ஒரே ஒரு லேடி, அவங்களுக்கு ஆழ்வார் பட்டம் கொடுத்து நம்ம அவங்கள வணங்கிட்டு இருக்கோம். அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதாவது பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல 3 விஷயம் இருக்கு. பிடிச்ச வேலையை பண்றேன், பேசிட்டு இருக்கேன். பிடிச்சதை பத்தி பேசுறேன், கண்ணனை பத்தி பேசுறேன். பிடிச்சவங்களோட பிடிச்சதை பத்தி, கண்ணனுக்கு பிரியமான ஆண்டாளை பத்தி பேசுறது, அது ஒரு பாக்கியம். பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, நீங்க இந்த ஆடியன்ஸா இருக்க நீங்க பார்த்துருக்காட்டி இது நீங்க காட்ஸ் கிரேஸ், பெருமாள் கிருபையினாலையும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் குருமார்களின் கைடன்ஸாலும் உங்களை போல நல்ல உள்ளங்கள், வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுடைய சப்போர்ட்னாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 வாட்ச் அவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கும். இதில் என்ன ஒரு சின்ன சந்தோஷம்னா, நான் பேசியிருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்ச டாப்பிக்கான கிருஷ்ணனை பற்றி, கண்ணனை பற்றி, அவர் கொடுத்த கீதையை பற்றி. கீதை இல்லாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு செஷன்? சமீபத்தில் உடுப்பி கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு வந்துருச்சே, அங்கேயும் ஒரு நல்ல பிளெஸிங் கிடச்சிது. எப்படின்னா, கோவிலில் கூட்டமே இல்லை, 3 தடவை பிரதட்சணம் வந்துட்டு சேவிச்சுட்டு நல்லா தரிசனம் பண்ணணும். அதோட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, கண்ணனுக்கு முன்னாடி கண்ணன் காலடியிலேயே உட்காந்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அதாவது நம்ம மனசில் உப்பிலி பண்ண தான் நினச்சின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வேண்டிக்கிறச்சே நம்ம பெருமாளோட நம்ம இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்போம். ஒவ்வொரு தடவை சஹஸ்ரநாமம் படிக்கிறச்சையும் அவரை அப்படியே பிரத்யட்சமாக கண்ணில் பார்த்துட்டு நம்ம படிக்கணும். அப்படி இருக்கிறச்சே இந்த தடவை ஒரு பெக்யூலியரான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணரான அவர், நான் சொல்லணுங்கிறதுக்காகவே அங்கே அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லாமல் பண்ணிட்டு எல்லாமே அவர் நடக்கிறதுனால இல்லை, நம்ம சொல்கிறோம் நான் பண்ணேன் நம்ம என்ன பண்ணுறோம், we are only instruments. அவர் தான் சொல்கிறார், அவர் மூலியமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, அவர் நம்ம மூலியமாக பண்ணி வைக்கிறார். அது எப்படி சொன்னாலும் நம்ம ஒரு டூல்ஸ், அவ்வளோதான். ஆனால் அதில் கூட ஒரு ஃபுல் சஹஸ்ரநாமமும் அவர் முன்னாடி உட்காந்துட்டு அவர் காதில் விழுற மாதிரி சொன்னதில் ஒரு பெரிய திருப்தி. அது சொல்லிட்டு வெளியில் வரைச்சு அங்கே இருக்கிற ஜியர், அங்கே இருக்கிற மடாதிபதி, அவர் பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு இந்த புக்கை எனக்கு கொடுத்தார். இது என்ன புக்கு, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இது ரொம்ப ட்ரெஷரான புக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா, கோட்டி கீதா லிக்ன யஜ்ஞம். ஒரு கோடி பேர் கீதையை எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம் எடுத்துட்டு இருக்கா, ப்ராஜெக்டாக எடுத்துட்டு இருக்கா, சங்கல்பம் எடுத்துட்டு. அதில் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மடாதிபதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கீதா புக்கை அவள் பிரிண்ட் பண்ணியிருக்கா. இதில் அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, கீதை உடுப்பி கிருஷ்ணர் இருக்கார் இந்த இதில், எடுத்த உடனே நம்மளை வா வந்துட்டியா, இப்போதான் படிக்க வந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தலையில் ஒரு குட்டின்னு இவர் இருக்கார். இதில் ஒரு ரக்ஷையும் வச்சிருக்கா. அதில் ஒரு பக்கம் ஒரு உடுப்பி கிருஷ்ணர், ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு கோட்டி கீதா லேಖನ யஜ்ஞா, ஒரு கோடி யஜ்ஞம், கீதை எழுதி கொடுக்கறதுக்காக யஜ்ஞம் அப்படின்னு போட்டு அதில் ஒரு நம்பர் 2024 to 2026, 2024லேருந்து 2026க்குள்ள ஒரு கோடி பேரை நம்ம பகவத்கீதா எழுதணும் அப்படின்னு சங்கல்படுத்துக்கிறதுக்காக ஒரு கிருஷ்ணர் படத்தையும் அந்த இருக்கக்கூடிய ஒரு போஸ்டல் அட்ரஸ், நம்மளுக்கு என்னென்ன கான்டாக்ட் பண்ணணுமோ அந்த ஃபார்ம் அதுவும் கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு அந்த புக்கை காமிக்க போகிறேன். இப்போது
இதில் வந்து சாப்டர் வைஸ் ஸ்லோகா வைஸ் மொத்தம் இருக்கிற அத்தனை ஸ்லோகாஸும் இதில் இங்கிலீஷில் தமிழில் என்னென்ன லாங்குவேஜஸில் வேணுமோ லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. லாங்குவேஜ்க்காக சண்டை போடாதீங்கோ, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. சரியா? எல்லா லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு வேர்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்டாக்கா அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மடத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கா. யார் யார் செலிபிரிட்டிஸ் இங்கே வந்து என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கா, இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு கான்ட்ரிபியூஷன் சொல்கிறது மட்டும்தான் கைங்கரியமாக எடுத்துப்போம் இல்லையா. இந்த கோவிலில் வந்து கோவிலோட வளர்ச்சிக்கு எவா பண்ணியிருக்கா, இல்லை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டாக எவா பண்ணியிருக்கா, இல்லை இது சங்கல்பம் எடுத்துட்டு சோஷியலாக எல்லாரும் நல்லா இருக்கும், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. ப்ளஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பகவத்கீதா சாப்டர் 1. அதுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக 18 சாப்டரில் இருக்கிற அத்தனை ஸ்லோகமும் நம்பர் வைஸ் இங்கே போட்டிருக்கா. சரி, இது வந்து நம்ம படிச்சுக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஒரு ஸ்லோகமாவது படிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அப்போ இது என்ன புக்கு, இதான் இந்த பிளாக் புக், இது ரிஜிஸ்டர். இதில் என்னென்னா இப்படி கொடுத்துருக்கா. பிரைம் மினிஸ்டரோட மெசேஜ் இருக்கு, டீடைல்ஸ் ஆஃப் த யக்னிகா. நம்ம யார் யாரெல்லாம் அதில் என்ரோல் ஆயிருக்கோமோ யக்னிகாவில் அவளோட டீடைல்ஸ், அவனோட பேர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அதெல்லாம் எழுதிட்டு அதோட சங்கல்ப மந்த்ரா இருக்கு, இதோட தடவை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ப்ரேயர் ஸ்லோகாஸ், நம்ம சாதாரணமாக பகவத்கீதா முன்னாடி சொல்லக்கூடிய ப்ரேயர்ஸ் என்ன இருக்கு, அப்புறம் சங்கல்ப மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறமா எல்லா பேஜஸும் இந்த மாதிரி பிளாங்கா இருக்கு. எதனாலன்னா சாப்டர் 1, 1, 2, 3, 4 வரிசையா அந்த ஸ்லோகா லைன்ஸ் அப்படியே எழுதி வரும். ஒரு இவாளோட லைன் படி பார்த்தோம்னா ஒரு ஸ்லோகத்துக்கு 2 வரி இருக்கு. இது அப்படியே எழுதிருக்கா. பார்த்துக்கணும். ரெண்டு வரியில இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 வரியை நம்ம இதில் எழுதணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வரி இல்லை எவ்வளோ முடியறதோ இந்த ஸ்லோகஸ் சாப்டர் 1, 1, 2, 3, 4 வரிசையாக எழுதிட்டு யூ கேன் யூஸ் ஆல் தி பேஜஸ். தேர் ஆர் 701 ஸ்லோகாஸ். எழுதி முடிச்சுட்டு அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி யாரை கான்டாக்ட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், இது சப்மிட் பண்ணிட்டாக்கா அவள் வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறான். தட் நம்ம வி ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னு அவளோட மடாதிபதியை ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறாரு. இது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், நிறைய விஷயம் கேட்குறோம், ஆனால் மனசில் பதியும். எப்போ பதியும்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் எழுதி வச்சு தான் பழகினேன். எது நம்ம கற்றுக்குறோமோ அதை ஒரு தடவை எழுதிடுவேன். இங்கிலீஷ் வேர்ஸ்லேயே இருக்கட்டும், தமிழ்லேயே இருக்கட்டும், இல்லை சம்ஸ்கிருதத்தில் இல்லை ஹிந்திலேயோ எப்போ கன்வீனியண்ட்டாக எதில் வருதோ. ஏன்னா சில ஸ்லோகங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறச்சே இல்லை நம்ம அப்படியே ஒரு ஆக்கர்ஷிக்கும், ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அது வந்து இம்மீடியட்டாக நான் எழுதிடுவேன். அப்படி அந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா. ஸ்லோகா புக்ஸும் நம்ம எழுதி வச்சுருக்கோம். அது மாதிரி இது ஒரு ஹேண்டி புக் ஆஃப் பகவத்கீதா. ஆனால் என்னென்னா என்னோட சைட் நோட்ஸ்லாம் இல்லாமல் ஒன்லி கீதா மட்டும் எழுதணும். நம்மளுடைய மார்க்கிங்லாம் இல்லை, ஒன்லி கீதா இந்த ஸ்லோகத்தை மட்டும் எழுதணும். இதில் நீங்கள் எல்லாரும் அவசியமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதோட அட்ரஸ்ஸு, அதோட லிங்க் எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பகவத்கீதாவை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு பாகுபாடு கிடையாது. இவாளுக்கு தான் இந்த செக்ஷனுக்கு தான் இந்த செக்ஷன் படிக்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான் யூனிவர்சல் தர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சனாதன தர்மத்தை பாகுபாடு இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற நிலைமையில நம்பிக்கையில் இதை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆடிப்புறத்தன்னைக்கு கிருஷ்ணனை பற்றியும் பேசிட்டோம், கிருஷ்ணர் உபதேசம் பண்ண கீதை பற்றியும் பேசிட்டோம். கிருஷ்ணருக்கு பிடிச்சமான ஆண்டாள் வந்து நம்ம லக்ஷ்மியோட ஒரு ரூபமாக தான் பார்க்குறோம். இன்னைக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். அது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றின அவேர்னஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்க. ஏன்னா இப்போ நிறையா குரூப்ஸில் வந்து டெம்பிள்ஸ் இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசச்சு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. அதையும் மீறி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம நல்லது மட்டும்தாங்கிறதுனால நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். ஸோ தோஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ த்ரூ அவுட் இன் சப்போர்ட்டிங் மீ வில் கண்டினியூ டு சப்போர்ட் மீங்கிற நம்பிக்கையில் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி இப்போ வந்துகிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க. ராதே கிருஷ்ணா. திருக்கண்ணமுது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்கண்ண அமுது. திரு அப்படின்னா ரொம்ப மரியாதைக்குரியவர்களை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. திருவாரூர் அது மாதிரி ஊர்லேயே கூட திருன்னு ஆட் பண்ணாலே அதில் ஒரு சிறப்பு இருக்கு. கண்ணனுக்கு பிடிச்ச அமுது, அமுதுன்னா சாதம் இல்லை வந்து சாப்பாடு இல்லை பிடிச்ச விஷயம் அந்த சாப்பாட்டில் அப்படிங்கிறச்சு பாயசம் அப்படின்னு சொல்கிறத விட திருக்கண்ணமுது அப்படின்னு நம்மளோட பாஷையில் சொல்கிறோம்.
இதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணியிருக்கோம். அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச பாயசம் நாங்கள் ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய 31 வகையான பிரசாதம்னு படைக்கக்கூடிய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நேற்று கூட ஒரு லேடி ஈரோட்லேருந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. மேடம் நீங்கள் அப்போ சொல்லி கொடுத்தீங்கல்ல அந்த ரெசிபிஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், கண்டினியூவாக போட்டுட்ருங்க, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் அப்பப்போ வரைச்சி என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் we can rekindle those moments. நம்ம போட்டது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறச்சு. ஓகே வி ஷுட் கோ ஃபர்தர் அப்படின்னு சொல்கிறச்சு அவங்க 2-3 விஷயம் நல்லா கேட்டிருந்தாங்க. நவகிரகத்தை பற்றி நிறையா குவீஸ் வந்துட்டுருக்கு. எல்லா வீடியோஸும் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்குது, பார்த்துட்டே இருங்க. ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. ನಮ್ಮೆಲ್ಲ ಒಂದು ಆಧ್ಯಾತ್ಮಿಕತೆಯ ಮೂಲ ಭಗವದ್ಗೀತೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ತಲುಪಬೇಕು ಎನ್ನುವಂಥ ಕೋಟಿ ದೀಪಾವಳಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದು ನಮ್ಮ ಪ್ರೇರಣೆಯ ಈ ಪ್ರಥಮ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಘೋಷಣೆಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಭಗವದ್ಗೀತೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಅದರಲ್ಲಿ 200 ಶ್ಲೋಕಗಳನ್ನು ದಿವಸಕ್ಕೆ 1 ಅಥವಾ 2 ಶ್ಲೋಕಗಳನ್ನು 2 ವರ್ಷದ ನಂತರ ಉಡುಪಿಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿಗಳು ಪ್ರತಿನಿತ್ಯ ಇಲ್ಲಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಕೃಷ್ಣನಿಗೆ ಇದನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾರೆ. ಹೀಗಾಗಿ ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ಈ ರೀತಿ ಮಾಡಿ. ಸ್ನೇಹಿತರೆ, ಅಂದು ಉಡುಪಿ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕನಕದಾಸರಿಗೆ ಒಲಿಗೊಟ್ಟು ಅದೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಇಂದು ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಬರುಗದ್ದು ಚಮತ್ಕಾರ. ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ಇನ್ನು ತನ್ನ ಕೈಗಳನ್ನು ನಾವು ಏನು ಯಾವುದನ್ನು ಬೇಕಾಗುತ್ತೆ ಕೊನೆಯ ವಿಷಯ
ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬುಕ್ ತಗೊಂಡ್ರೆ ಗೀತಾ ಮಂದಿರ ಹೊಸ ಮಾತಾಡಿ ಬರೀ ಇದರಿಂದ ಬಟ್ There shall surely be a solution inside Srimad Bhagavad Gita for any problem, be it be personal, social, national or international. The Gita is the essence of all the 4 Vedas and is the best guide for life. This is a direct message by Lord Shri Krishna himself to elevate the mind. What is this project about? Koti Gita Lekhana Yajna. Who can participate? It's how to submit?